எல்லாருக்கும் வணக்கம். SVS50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலாக அப்படியே ஒரு காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே இன்றைக்கை விட நாளைக்கு இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளை வாழ்க்கையில் இன்னும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக வச்சுருக்கு. அதுதான் நான் எப்போவுமே நான் நினைப்பேன். ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சே, காலில் சுண்டு விரல் அடிபட்டுருச்சே, இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தாக்க நமக்கு இத்தனை பார்ட் நல்லா இருக்குது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய லைஃபு. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் நாகேஷ் சொன்ன டைலாக் தான் கே பாலச்சந்திரன் எழுதினது. கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும், காலடியில் போட்டு முடிச்சிட்டா அப்படி ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நம்ம லைஃப்பில் போயிட்டே இருந்தால் எப்போதுமே சொல்லுவாங்க, நமக்கு தெய்வம் என்றுமே துணை நிற்கும். அதை மறந்துடவே கூடாது. சமீபத்தில் ஸ்ருங்கேரி போயிட்டு வந்தேன். மேங்களூர் போயிட்டு நான், என்னுடைய மகன் அஸ்வின் சேகர், மருமகள் ஸ்ருதி அஸ்வின், அப்புறம் பேரன் ஆரியன் அஸ்வின் சேகர் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம். ஸ்ருங்கேரியில் மகா சன்னிதானம் ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ரெண்டு பேருமே அப்படி நமக்கு ப்ளஸ் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டால், சார் உங்களுக்கு காஞ்சி பீடம் தானே, நீங்கள் எப்படி அங்கே போனீங்கன்னு. பீடாதிபதி யாராக இருந்தாலும் அவளுக்கும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தான், சாரதா தேவி தான். என்ன இருக்குது, நம்ம எனக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன வேற்றுமைகள் பிரிவினைகள் பார்க்கறதுலாம் எனக்கு பிடிக்கும். அவர்களும் பெரியவானா மகா பெரியவாட அப்படி இது பண்ணியிருக்கா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ போனோம். ரொம்ப பிரமாதமான தரிசனம். அதுக்கு இது வரைக்கும் பெங்களூர் பக்கம் போகாதவங்க கண்டிப்பாக பெங்களூர் போண்டா மட்டும் இங்கே சாப்பிட்டவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு வரணும், அந்த ஊர் போயிட்டு வரணும். என்ன ஒரு டிசிப்ளினும் இதுவும் பிரமாதமாக வச்சுருக்காங்க. நான் நிறைய தடவை சென்னைக்கு வரும்போதெல்லாம் சந்திச்சிருக்கேன், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வரும்போது சந்திச்சிருக்கேன். இப்போது நேராக அந்த பீடத்துக்கே போய் பார்த்துட்டு வந்தேன். பிரமாதம். அங்கே பக்கம் துங்கபத்ரா நதி போய் பாருங்கள். அப்போ தான் அந்த 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 பிளஸ்டு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்மளுடைய திரைப்பயணத்தில் இது பட்டம் பறக்கட்டம் முடிஞ்சுது. பட்டம் பறக்கட்டம் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் அடைஞ்சி அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் மார்க்கெட். எப்போவுமே சொல்லுவாங்க, சார் சினிமாவில் மட்டும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி தூக்கும் சார். யோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆளையே தூக்கிடுது, என்ன இப்படி சொல்கிற அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். பட் அதுக்கேற்ற மாதிரி விசு ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணான். டேய், நான் ஒரு படத்துக்கு டைலாக் எழுதிருக்கேன்டா, இதை நான் தான் பண்ணுறேன், SP முத்துராமன் டைரக்ஷன், உன்னை பேசுவாங்க, நீ சுகாசினி ஒரு பேர், அப்புறம் அந்த மாதிரி ஒரு 3 பேர் அந்த மாதிரி சொன்னேன். பிரதாப் போத்தன் சுமலதா ஒரு பேர், அப்புறம் குரியகோசரங்கா தனியாக, அப்புறம் நானும் இது கமலா காமேஷும் ஒரு பேர். நான் நீ ஆக்ட் பண்ணுறிய படத்தில் சூப்பரா அப்படின்னேன். ஆமாம், ஒரு விஷயம், இப்போ நான் ஒன்றை பிடிச்சின்னு மேலே வருவேன், நீ என்ன பிடிச்சின்னு மேலே வரலாம், ரெண்டும் அப்படி தான் இனிமேல் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே இதில் என்ன இருக்குது, நம்ம கண்டிப்பாக நீ எனக்கு சொல்கிற, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கடைசி வரைக்கும் நானும் மெயின்டைன் பண்ணேன், விசுவும் மெயின்டைன் பண்ணார். அதுதான். ஆனால் இது என்ன இருந்தாலும் என்னோட ஒரு 2 வயசு பெரியவன். ஆனால் அதுக்காக இந்த இந்த இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. யாராக இருந்தால் நம்மளை விட 2 வயசு பெரியவராக இருக்கும்போது, ஒரு 2 வயசு பெரியவரா அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட வயசில் சிறியவங்க இருக்கும்போது இன்னும் கொடுமையாக இருக்குது. அது அக்செப்டே பண்ண முடியல. நம்ம சுஜாதா அதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அது ஆனால் எதுவுமே ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எழுதப்படாத விதி. பட் மனசு கேட்க மாட்டேங்குதுங்கிறது தான். ஸோ குடும்பம் ஒரு கதமும் ஷூட்டிங்கு அது ஆரம்பித்தது. நல்ல பிரமாதமான ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படம். விசுவோடைய இதில் அந்த இதில் தான் அது ஒரு காமெடி கலந்த ரொம்ப சீரியஸ் ரோல். ஒரு விசுவோடைய படங்களில் என்ன பெரிய விசேஷம்னாக்க, படத்தில் ஒரு 5 கேரக்டர் வருது அப்படின்னா அந்த 5 கேரக்டரும் படம் பார்க்க வந்திருப்பாங்க. படம் பார்க்க பற்றியா என்னை பற்றியே இருக்குது, இது என்னை பற்றி, டேய் ஒன்றை மாதிரி அது, அந்த மாதிரி அவர் ஐடென்டிஃபைடு
கேரக்டர்ஸ் தான் விசுவோடைய படங்களுடைய வெற்றிக்கே காரணம். அந்த மாதிரி படம் இந்த படம். வேலைக்கு போகிற புருஷன், வேலைக்கு போகாத பொண்டாட்டி, வேலைக்கும் போகிற புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போய் குழந்தைங்கள தாத்தா பார்த்துக்கிறதா ஹாஸ்டலில் விடுறதாங்கிற மாதிரி. பொண்டாட்டி வேலைக்கு போய் புருஷன் வேலைக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் சுற்றுற ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு பொறுப்பு இல்லாத ஒரு ரசிகர் மன்றத்துக்கு சேர்ந்தவன், பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நான் இப்படியாக வேலைக்கு போய் அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிற பொண்ணு. குரியகோஸ் ரங்கா கேரக்டர், அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். பொண்டாட்டி பானுமதின்னு வெளியூரில் இருப்போம், அவள் வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, இவருக்கு சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. சரின்ட்டு இப்போ இவர் கஷ்டப்பட்டு பொண்டாட்டி இருக்கிற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கேட்கும்போது பார்த்தா பொண்டாட்டி மறுபடியும் இந்த ஊருக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அவர் லைஃப் முழுக்க லெட்டர்லேயே எழுதுவார். அதில் ரொம்ப ஹிலேரியஸாக வரும். என்னப்பா இப்படி போட்டிருக்க, பானுமதிக்கு பானுமதின்னு போட்டிருக்கியே, காலை அங்கே போட்டிருக்கியே, என் பொண்டாட்டியா, நான் காலை எங்கே வேணால் போடுவேன், பேசாத போ, நானே எரிச்சலில் இருக்கேன் அப்படின்ட்டு விசுகிட்ட குரியகோஸ் ரங்கா சொல்கிற மாதிரி. அது ஹிலேரியஸ் படம், ரொம்ப எமோஷ்னலான படமும் கூட. 100 days போச்சு. நம்ம சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, எஸ்பி முத்துராமன் அவர் படத்தில் முன்னாடி நான் நடிக்கலை சார் எல்லாம் சொல்லி கடைசியில் அவர் படத்தில் நடிக்கும்போது, என்னப்பா வந்துட்டியா, இங்கே நம்ம கேம்புக்குள்ளே வந்துட்டல்ல அப்படிங்கிறாங்க. பாபு இவன் வராது எங்கே போயிட போகிறான் அப்படிங்கிற கேமராமேன் பாபு. இங்கே தான் ஏவிஎம்லேயோ சாரதாலியோ ஞாபகம் இல்லை, ஒரு செட்டு போட்டு, அந்த ஃபேமிலி செட்டு போட்டு எடுத்தது, அந்த வீடு செட்டு, ரூமு எல்லாமே இப்போ செட்டு தான். செட்டுக்குள்ளே மெயினாக எடுத்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் பீச்சில் சைக்கிளில் டபுள்ஸு ஒய்ஃபை கூட்டின்னு போகிற மாதிரி சுகாசினி, அந்த மாதிரி ஒரு நல்ல ரொம்ப ஒரு நல்ல படம். ஐடென்டிஃபைடு ஃபிலிம். அந்த ஐடென்டிஃபிகேஷனில் என்னை ஒரு காமன் மேன், அது ஒரு நெய்பர் அழகாக ஒரு அடுத்த வீட்டு ஒரு சேர்ந்தவனாக என்னை பார்த்த படம் அந்த படம். அது அப்படி தான் விசுவோடு அது ஆரம்பித்து அது போக ஆரம்பிச்சிது. இதுக்கு நடுவில் ஒரு தடவை விசுவுக்கு டைரக்டர் பாலச்சந்தர் ஒரு இடத்துல ஒரு ஒரு ரைட்டரை போட்டு சரி வரல இதுங்கும்போது நான் லக்ஷ்மியோடைய டைரக்ஷன் அந்த படம். சார் விசுவை வச்சு பண்ணுங்க சார், நீங்கள் என்னமோ விசு சார் சீரியஸ்லாம் கிடையாது, பயங்கர காமெடி பண்ணுவான், நீங்கள் என்னமோ விசு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் விசுவை கூப்பிட்டு தான் அது அந்த படம். அது ஐடியா யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரனுங்கிற மாதிரியான ஒரு இது. நல்ல மழலை பட்டாளம் நினைக்கிறேன். நிறைய அதுவும் பெரிய ஹிட். லக்ஷ்மி டைரக்ஷன், ரொம்ப ரொம்ப நல்ல படம். அப்படி ஆரம்பித்தது விசு என்பது தமிழ் திரையுலகில் சவுத்தில் விசுவுடைய அத்தனை படமும் தெலுங்கில் இப்போ தனியாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார். தாசரி நாராயண ராவ் பண்ணியிருக்கார் அவர். அந்த மாதிரி படங்கள் அண்டு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு தமிழன் விசு. எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய நல்ல நண்பன். அந்த அந்த விசுவுடைய வசனங்களை பேசும்போதே தெரியுதே இந்த இடத்துல கிளாப்ஸ் வரும்டா அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல கிளாப்ஸ் வரும். அந்த ட்ராமாலேருந்தே விசுவுக்கு அந்த இது உண்டு. அது அதே போல் அது கடைசி வரைக்கும் அந்த அந்த எனர்ஜி குறைவே இல்லை. உடம்பு ஒத்துழைக்கலை, பிரச்சனை அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கூட அந்த ட்ராக்லேருந்து மாறலை. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நானும் விசுவும் அப்படின்னா அதுவே தனியாக நிறையா சொல்லிட்டு போகலாம். பட் திரை பயணத்தில் இந்த குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லா படமும் இப்போ இருக்குது. ஒரு வேளை இங்கே பார்க்கலன்னா இப்போ கூட அந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, ஜோக்ஸ் பார்க்கலாமா? இன்னியோடு நீ சமைக்க ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரருடைய நாய் செத்து போச்சு, 2 வருஷம் ஆச்சுன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. நீ தானே முதல்ல சமைச்சு அதுக்கு சோறு வச்ச? எஸ் பிரபுராஜா மதுரை. மட்டும் என் ஒய்ஃப் நினச்சிருப்பா, அந்த சோத்தை முதல்ல உங்களுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பா. பரீட்சை பேப்பரில் நான் போட்ட முட்டைக்கு ஏன்டா ப்ரௌன் கலர் பூசி வச்சுருக்கேன்? நாட்டுக்கோழி முட்டை தான் நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க டீச்சர் அப்படின்னா. அஜித், சென்னை.
குழியில் பதுங்கின அதை சாமர்த்தியமாக சமாளிச்சிட்டார் மன்னர். எப்படி அகழ்வராட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து வெளில போட்டு அப்படியே வெளில வந்துட்டார். பி. தினேஷ், கோவை. மாறுவேடத்தில் நகர்வலம் போக முடிவெடுத்துள்ளேன் மன்னரே அப்படின்னா, மன்னா மாறுவேடமே வேண்டாம், அப்படியே போங்க, உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது. பி.சி. ரகு, விழுப்புரம். இந்த காலத்து மினிஸ்டர்ஸுக்கும் சில பேர் அப்படி தான். யார் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும்? அவன் மாறு வேஷத்தில் போகிறேன், எதுக்கு போகணும்? சாதாரணமாகவே தொகுதிக்கு பக்கம் போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? உங்கள் மிஸ் வராங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ. ஐயோ பாட்டி நீ ஒளிஞ்சிக்க, நீ செத்துட்டு தான் சொல்லி தான் நானே லீவ் போட்டிருக்கேன், போ போ போ. எஸ். சிவபிரகாசம், விருதாச்சலம். பாட்டிக்கு இதுக்கு மேலே ஷாக்கு தேவையே இல்லை நினைக்கிறேன். இந்த ஜோக்ஸில் இது ஒரு 250 ரூபா வருதுன்னா கூட ஒரு 4 லைனுக்கு ஒருத்தரால் 250 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ அந்த மூளையும் அந்த பாராட்டுக்களையும் அவன் வாங்குறாங்களே எல்லார்ட்டையும் அதை சிரிக்க வச்சேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மகா பெரியவர் டூர் போயிட்டு அந்த நிறையா க்ஷேத்திராடனெல்லாம் போயிட்டு வந்திருக்கார். மகா பெரியவர் அவர் மடத்துக்கு வந்திருக்கார். ஒரு 2-3 நாள் தான் ஆறுதுங்கிறதுனால மகா கூட்டமான கூட்டம். ஏன்னா இல்லை அவர் பாட்டுக்கு ஒரு 2 மாதம் 1 மாதம் இல்லாத போது போயிட்டு வந்தால் பெரியவாளை பார்க்கணும் போய் பார்த்துட்டு வர்றார். பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம். அதில் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு பக்தர் இருக்கார். இப்படியே அவர் வரும்போதே ஒரு ஏதோ வலி வேதனையோடையே வர மாதிரியே இருக்குது. சிலது அப்படியே பெரியவாள் இப்படிங்கிறார், திருப்பி அப்படியே லேசாக வயத்தை பிடிச்சிக்கிறார். அப்படியே பெரியவா கிட்ட ஒரு சீடர் வந்தார். இங்கே வாங்கோ, பெரியவா கூப்பிட்றா அப்படின்னார். என்னடா இது, பெரியவா நம்மளும் கூப்பிட்றா, நம்ம தானே பெரியவாளை பார்க்க வந்திருக்கோன்ட்டு நான் வேகமாக கூட நடக்க மாட்டல, வயிற்ற வலிக்குது ஒரு மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து பெரியவா கிட்டே போயிட்டா. பெரியவாள்கிட்ட போனோடனே அப்படியே பெரியவா அவனை பார்த்துட்டே இருக்கா. என்ன விஷயம்? எனக்கு கும்பகோணம் சொந்த ஊர், எனக்கு தாங்க முடியாத அடி வயிற்றில் வலி, என்னன்னே தெரியல, அப்படியே வயிற்றை இழுக்கிறது பெரியவா. இந்த வலியோடு வாடுறத விட சாகிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சிங்கேரி பெரியவாளை போய் பார்த்தேன். எங்களுக்கு அவள் தான் குரு. போய் பார்த்தேன். உடனே அவள் சொன்னார், நீ போய் காஞ்சிபுரத்தில் போய் மகா பெரியவாளை பாரு, அவளை போய் தரிசனம் பண்ணு, அவர் உனக்கு வழி சொல்லுவார் அப்படின்ட்டார். அதான் இங்கே வந்தேன் பெரியவா. உன் வயிற்று வலியை நான் தீர்ப்பேன் அப்படின்னு நம்பி வந்திருக்கேன் இல்லையா அப்படின்ட்டு அப்படியே ஒத்து பார்க்குறார். பார்த்துட்டே இருக்கார். அவனுக்கு திடீர்னு பார்த்தா அந்த வயிற்றை பிடிச்சிருந்தது, கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தார். கண்ணில் தண்ணி வருது. அப்படியே வயிற்று வலியே போன ஃபீல் வந்துடுது. போனோன்னே பெரியவா எனக்கு வயிற்று வலியே போயிடுச்சு பெரியவா, வயிற்று வலி எல்லாம் உங்கள் அனுகிரகம், நான் சாஷ்டாங்க விழுந்தாருன்னு. நான் எதுவுமே பண்ணலைப்பா, என்னை பார்த்தா உன் பிரச்சனை தீரும்னு உன்னோட குரு சொன்னதை நீ 100% நம்பி இங்கே வந்திருக்க. அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வயிற்று வலியை குணமாக்கியிருக்கு. நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிட்டார். போயிட்டார். அடுத்த நாள் காலத்தால் அந்த பாலுங்கிற அணுக்கு தொண்டர் பார்க்குறார். பெரியவா கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது பெரியவாவில் சோர்வாகவே இருக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் எதுவுமே சொல்ல பெரியவா. அதை பார்த்தா ஒரு கொஞ்ச நாளில் வயிற்று வலி பெரியவாளுக்கு. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அன்றைக்கி அந்த இவர் சொன்னதுனால இவரோட அந்த நம்பிக்கையோடு வந்தான். அவன் வயிற்று வலியை பெரியவா எடுத்துட்டாலே, ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிடுன்னு இது பண்ணி இவன் பக்கம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்ட்டு மடத்துலேருந்து சொல்லாத கிளம்பி நேராக வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டார்.
வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்கே எல்லாருமே வேண்டிப்பா, கால் வலின்னா அந்த தகடு வாங்கி அந்த உருவம் அதை வாங்கி அதை உண்டியலில் போடுற, சாமிக்கிட்ட வச்சுட்டு உண்டியலில் போடுற. அந்த மாதிரி அது வயிற்று பிரதேசத்தில் இருக்கிறத பார்க்கணுன்னா அங்கே போனால் அன்றைக்கின்னு பார்த்து கை, கால், முதுகு, உடம்பு எல்லாம் கிடைக்கிறது, தலை இருக்குது, ஆனால் அந்த வயிறு கிடைக்கல. என்னடா பெரியவா இப்படி சோதிக்கிறாளே, பெரியவாளுக்காக தானே இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வயசான ஒரு பாட்டின்னு சொல்ல முடியாது, வயசான அம்மா கையில் குச்சி ஊனிட்டு வராங்க, நல்ல விபூதியெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அந்த பாலுவை பார்த்து, என்ன வயிற்றை தேடி அலையிறியா, போ அந்த ஆஃபீஸ் ரூமில் கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ் ரூம் எங்கே, அங்கேயா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அந்த பாட்டியை போயிட்டாங்க. அவங்க அதுக்குள்ளே காணும் அந்த கூடத்தில். சரின்ட்டு ஆஃபீஸ் ரூம் போனால் கரெக்டாக அவங்க கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணி அங்கே போட்டுட்டு கோயிலில் போட்டு வேண்டின்ட்டு திருப்பி மடத்துக்கு வரார். வந்தோடனே வந்தால் பெரியவா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, அடாடா இப்போ குணப்படுத்திட்டாலே, எங்கே போயிட்டு வந்த நீ அப்படின்னா, இல்லை பெரியவா இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தேன். எதுக்கு? என்னோடய வயிற்று வலி குணமாகணும் அப்படின்ட்டு அந்த வயசான அந்த ஒரு அம்மா சொன்னாங்களே, ஆஃபீஸ் ரூமில் போய் வாங்கிக்கோன்னு சொல்லி அதை வாங்கி போட்டுட்டு வரியா உண்டியல்ல அப்படிங்கிற. அதாவது கூட இருந்து பார்த்தா கூட தெரியாத அந்த கூட்டத்தில் அதில் இவர் அந்த வயிறுக்காக தேடினது, அதை ஒரு அம்மா பார்த்து நீ அங்கே போய் வாங்கிக்கன்னு சொன்னதை அங்கே உட்காந்து சொல்கிறார் இந்த ஈஸ்வரன். ஆனால் அந்த மாதிரியான பக்தர்கள் அப்படியே இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் மகா பெரியவாளுக்கு. நான் அங்கே என்ன சொன்னேனே, சிங்கேரிக்கு போகிறேன், அங்கே சொல்கிறா ஒரு 4-5 பேர், உங்களோட இது பார்க்குறேன் சார், மகா பெரியவாளை பற்றி சொல்ல ரொம்ப நான் சொல்லலை, நான் படிக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி இருக்கே ஒழிய அது என்னுடைய நானே படித்து ஒவ்வொருத்தையும் அதை பார்த்து அது எனக்கே புல்லரிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி மகா பெரியவருக்காக ஒருத்தர் போய் வேண்டிட்டா கூட அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறது தான் ஞான திருஷ்டியும். அங்கே அந்த புராணம் இதிகாச காலத்தில் படித்ததை நிகழ்கால வாழ்வில் நாம் பார்க்குறோன்னா அது மகா பெரியவர்கிட்ட மட்டும்தான். அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். என்னால் எவ்வளோ நாள் அவருடைய அனுகிரகம் எத்தனை வருஷம் இருக்கோ அது வரைக்கும் நான் அதை கண்டிப்பாக நான் பேசுவேன். ஏன்னா சும்மா அரசியல் பேசுகிறதோ வெட்டிகத்தனமாக வேறு ஏதாவது வம்பு பேசுகிறதெல்லாம் விட இந்த மாதிரியான என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தை பேசுகிறது ரொம்ப சிறந்ததுங்கிற ஒரு முடிவுக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எப்போதுமே நடைமுறை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர்றது திடீர்னு பண்ண முடியும். இன்ஜினா ஸ்பீடை குறைக்கணுன்னா கூட 100 கிலோமீட்டர் போச்சுன்னா அப்படி இழுத்தா 90, 80, 70 அப்புறம் தான் 10 கிலோமீட்டருக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது வரும். என்ன நினைக்கிறாரோ கடவுள் அது நடக்கும். யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ gmail.comல கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா